சமுதாய குற்றங்களையும் அதன் தீய விளைவுகளையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதையே கருவாக கொண்டதுதான் இந்த நிகழ்ச்சி தடயம். பொறுப்பும் பொதுநலமும் கருதி இதில் சொல்லப்படும் கருத்துக்களை மக்கள் எளிதாக புரிந்து உணர சில குற்ற நிகழ்வுகள் இதில் சித்தரிக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் காட்சிகளையும் வழக்குகளையும் சமுதாய குற்றங்களையும் மற்றும் தீய விளைவுகளையும் தெரிந்து கொள்ள உதவும் ஒரு விழிப்புணர்வு பாடமாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்நிகழ்ச்சி குற்ற நிகழ்வுகள் தொடர்பானது என்பதால் குழந்தைகளுக்கு ஏற்றது அல்ல. வணக்கம். நாம் அன்றாடம் பார்க்கும் பலர் நம்மிடம் பல விஷயங்களை சொன்னாலும் அதில் எதை நம்புவது எதை நம்பக்கூடாது என்பதில் தான் நம் அறிவு அமைந்துள்ளது. இப்படி இருக்கும் இந்த உலகில் யாரை நம்புவது எதை நம்புவது என்ற சந்தேகம் அனைவரின் மனதிலும் இருக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. மனிதன் வளர்ச்சி அடைந்து வந்தாலும் அதே நேரத்தில் குற்ற சம்பவங்களும் குற்றங்களும் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. தெரியாமல் தவறு செய்யும் குற்றவாளிகள் எளிதில் பிடிபட்டு விடுகிறார்கள். ஆனால் சட்டத்தை ஏமாற்ற நினைத்து குற்றத்தை செய்யும் குற்றவாளிகள் காவல்துறைக்கு சவாலாக அமைந்து விடுகிறார்கள். இது போன்ற குற்றவாளிகளை பிடிக்க காவல்துறைக்கு பெரும் உதவியாய் இருப்பது தடயவியல் துறை. குற்றவாளிகள் சற்றும் எதிர்பாராத விதம் சின்ன சின்ன தடயங்களை வைத்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி தந்த வழக்குகளை உங்கள் பார்வைக்கு கொண்டு வரும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி தடயம். வளர்ச்சியடைந்த மனித நாகரிகத்தில் மனிதனுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்ட சில துறைகளில் ஒரு முக்கிய துறை வங்கித்துறை. காலகாலமாக வங்கிகள் மனிதனுக்கு உதவியாகவும் பணம் சேர்த்து வைக்கும் நம்பிக்கையான இடமாகவும் கடன் கொடுக்கும் நல்ல நண்பனாகவும் தங்களின் உடைமைகளை பாதுகாப்பாய் வைக்கும் ஒரு பாதுகாப்பு பெட்டகமாகவும் பார்க்கப்பட்டாலும் இந்த வங்கிகள் சில திருடர்களால் ஒரு சிறந்த திருடுமிடமாகத்தான் பார்க்கப்படுகிறது. பலர் கஷ்டப்பட்டு சம்பாதித்து சேர்த்து வைக்க உதவும் வங்கியை பலர் பல இடங்களில் கொள்ளையடித்து இருந்தாலும் அந்த வங்கி கொள்ளைக்காரர்கள் பெரும்பாலும் பிடிக்கப்படுகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. பல நாட்கள் திட்டம் போட்டு கொள்ளைக்காரர்கள் என்னதான் சாதுரியமாய் ஒரு வங்கியை கொள்ளையடித்தாலும் அவர்கள் கட்டாயம் பிடிபடுவார்கள் என்பது வரலாறு சொல்லும் உண்மை. இந்த உண்மைதான் வங்கிகள் மேல் பலர் வைத்திருக்கும் நம்பிக்கையாகவும் இருக்கிறது. நம் சமுதாயத்தில் நல்லவன் போல் உலாவிக் கொண்டு செய்த குற்றத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியாது என்ற நம்பிக்கையில் இருந்த குற்றவாளிகளை தடயவியல் துறை கண்டுபிடித்து தண்டனை வாங்கி தந்த வழக்குகளை வாரம் ஒரு வழக்காக பார்த்து வரும் நீங்கள் இந்த வாரம் பார்க்க போகும் வழக்கு ஒரு வங்கி கொள்ளை வழக்கு. 3 திருடர்கள் சேர்ந்து பல நாள் திட்டம் போட்டு வங்கி ஒன்றை சாதுரியமாய் கொள்ளையடித்தனர். இந்த 3 குற்றவாளிகள் யார்? இவர்களை காட்டிக் கொடுத்த தடயம் என்ன? குமார், முத்து, செந்தில் என்ற 3 பேரும் மிக நெருக்கமான நண்பர்கள். 3 பேருக்கும் தாய் தந்தை கிடையாது. பெரிதாய் சொல்லிக்கொள்ள சொந்த பந்தங்கள் கூட கிடையாது. இவர்களுக்கு திருமணம், காதல் போன்ற எந்த வாழ்க்கை பிடிப்பும் இல்லாமல் வாழ்ந்து வந்தார்கள். இவர்கள் மூவரும் ஒரு மேன்ஷனில் தங்கி வந்தார்கள். மூவரும் அதிகம் படிக்கவில்லை. எனவே சொல்லிக் கொள்வது போல் எந்த வேலையும் இவர்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த மூவருக்கும் நம் வாழ்க்கை ஏன் இப்படியே இருக்கிறது? மற்றவர்கள் போல் நமக்கு சொந்த பந்தங்கள் இல்லை, படிக்கும் வாய்ப்புகளும் இல்லை. சரி, சமுதாயத்தில் மற்றவர்கள் மதிக்கும் அளவிற்கு வாழ்க்கை அமைந்திருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை. எனவே இந்த ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் இவர்களை பெரிதும் பாதித்தது. இதனால் நம் வாழ்க்கையில் இனி மற்றவர்களைப் போல் சம்பாதிக்க முடியாது என முடிவு செய்து மூவரும் மற்றவர்களிடம் இருக்கும் பணத்தையும் பொருளையும் திருடி நம் வாழ்க்கையில் செட்டிலாகி விடலாம் என்று முடிவு செய்தனர். உழைக்காமல் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து பலர் செல்லும் பாதைதான் குமார், முத்து, செந்தில் தேர்ந்தெடுத்த பாதை. இதில் இவர்கள் மூவரும் சேர்ந்து திருடவில்லை. குமார் பேருந்துகளில் ஏறி பிக்பாக்கெட் அடிப்பான். முத்து ஆளில்லாத வீடுகளுக்கு சென்று திருடுவான். செந்தில் இரவு நேரங்களில் முகமூடி அணிந்து கொண்டு வழிப்பறி செய்வான். தாங்கள் திருடிய பணத்தையும் பொருளையும் ஒன்றாக போட்டு அதை அவர்கள் பங்கு போட்டுக் கொண்டனர். சில நேரங்களில் பேருந்தில் நிறைய பணம் கிடைக்கும், சில நேரங்களில் வீட்டு கொள்ளையில் நிறைய பணம் கிடைக்கும், சில நேரங்களில் வழிப்பறியில் நல்ல பணம் கிடைக்கும். எனவே இவர்கள் மூவரும் தங்களின் நிலை அறிந்து சண்டை போட்டுக் கொள்ளாமல் பங்கு போட்டுக் கொண்டார்கள். இப்படியாக குமார், முத்து, செந்தில் திருடர்களாக இருந்தாலும் அவர்கள் மூவருக்குள் அவர்கள் ஒருவரை ஒருவர் ஏமாற்றலாம் என்ற எண்ணம் இல்லாமல் இருந்தனர். திருடி திருடியே பழகியதால் குமார், முத்து, செந்தில் இவர்களுக்கு உலகில் மற்ற தொழில் இருக்கிறது, அதை செய்தாலும் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்ற எண்ணமே கிடையாது. திருடி திருடி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்த இவர்களுக்கு நல்ல பணமும் கிடைத்தது. ஆகையால் ஆண்டவனே இவர்கள் பக்கம்தான் இருக்கிறான் என்று நினைத்து கொண்டனர். ஒரு நாள் தங்களின் வழக்கமான பங்கு பிரித்தல் முடிந்தவுடன் முத்து ஒரு யோசனை சொன்னான். அதாவது, இப்போது நாம் 3 பேரும் திருடுகிறோம், ஆனால் நாம் ஏன் பெரிய அளவில் திருட முடியவில்லை என்றான். இதற்கு விடை தெரியாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்த குமார் மற்றும் செந்திலிடம் நாம் 3 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய கொள்ளையை திட்டம் போட்டு கொள்ளையடித்து விடலாமா என்றான். ஆனால் இதற்கு குமாரும் செந்திலும் முத்து சொன்னதை அதிகமாய் ஆர்வம் காட்டாமல் விட்டுவிட்டார்கள். முத்து சொன்னதை குமார் மற்றும் செந்தில் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. வழக்கம் போல் திருடச் சென்றனர். நாளடைவில் முத்து, குமார், செந்தில் ஆகிய மூவரும் போலீசில் மாட்டத் துவங்கினர். இவர்கள் செய்த சிறிய திருட்டிற்கு 1 மாதம் மற்றும் 3 மாத சிறை தண்டனை வழங்கப்பட்டது.
போலீசின் பார்வை இவர்கள் மேல் இருந்ததால் இவர்கள் மிகுந்த கெடுபிடிக்கு தள்ளப்பட்டனர். ஒரு காலத்தில் போலீசுக்கு தெரியாத திருடர்களாக திருடி வந்தோம். அப்போது எந்த தொல்லையும் இல்லாமல் திருடி வந்தோம். ஆனால் இப்போது நாம் யார், எப்படி இருப்போம், எங்கே இருக்கிறோம் போன்ற அனைத்து தகவல்களும் காவல்துறைக்கு தெரியும். எனவே இனியும் நாம் பழைய மாதிரி திருட முடியாது. எனவே நாம் மூவரும் இனி இந்த ஊரில் இருக்கவும் முடியாது. அப்படியே இருந்தாலும் திருட முடியாது என்றான் முத்து. இதற்கு செந்திலும் குமாரும் அப்படி என்றால் நாம் இனி என்ன செய்யலாம் என்று கேட்க, எனக்கு யோசிக்க கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கள் என்றான் முத்து. போலீஸ் நம்மை கண்காணிக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் சின்ன சின்ன திருடர்கள் திருந்து விடுவார்கள். ஆனால் முத்து, குமார் மற்றும் செந்தில் ஆகிய மூவரும் திருந்தினால் உழைத்து வாழ வேண்டும். நாம் நினைத்தது போல் உழைக்காமல் வாழ முடியாது என்பதற்காக ஒரு பெரிய சட்டவிரோத செயலை செய்யலாம் என்று முடிவெடுத்தனர். அதற்கு ஏற்றது போல் முத்து ஒரு யோசனையும் சொன்னான். அதாவது, இப்போது நாம் இருக்கும் ஊரில் நம்மை போலீசுக்கு தெரியும். எனவே இந்த ஊரை விட்டு வெளியேறி பக்கத்து மாநிலத்திற்கு போய்விடலாம். நாம் சென்று ஒரு 6 மாதம் எந்த திருட்டும் செய்யாமல் இருப்பது போல் போலீஸ் நம்பட்டும். அதற்கு பிறகு நான் ஒரு வங்கியை பார்த்து வைத்திருக்கிறேன். அதை எப்படியாவது கொள்ளையடித்துக் கொண்டு வெளியூருக்கு ஓடிச் சென்று பிழைத்துக் கொள்வோம் என்றான் முத்து. திட்டம் போட்டபடியே 6 மாத காலத்திற்கு முத்து, குமார் மற்றும் செந்தில் உள்ளூரில் எந்த திருட்டும் செய்யவில்லை. இதனால் போலீசாருக்கு இவர்கள் மேல் இருந்த சந்தேக பார்வை சற்று குறைந்தது. இவர்கள் மூவரும் திருந்திவிட்டார்கள் என்று போலீஸ் நம்பியது. இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு முத்து, செந்தில் மற்றும் குமார் அடுத்த கட்ட திட்டத்தை தீட்டினர். சின்ன சின்ன திருட்டுக்களை செய்து வந்த முத்து, குமார் மற்றும் செந்தில் இந்த முறை ஒரு பெரிய வங்கியை கொள்ளையடிக்கப் போவதால் அதற்கான முன் ஏற்பாடுகளை செய்ய துவங்கினார்கள். முத்து தனக்கு ஒரு கைத்துப்பாக்கி தேவைப்படுகிறது என்று கூறினான். செந்தில் ஏற்கனவே வழிப்பறி செய்யும் பொழுது அடிக்கடி ராஜா என்பவனிடம் இருந்து ஆயுதங்களை வாங்குவான். அவனிடமிருந்து இந்த முறை ஒரு கைத்துப்பாக்கியை வாங்கினார்கள். கைத்துப்பாக்கியை வாங்கியவுடன் அந்த வங்கியில் பணிபுரியும் யாரேனும் ஒருவர் நமக்கு துணையாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கூறினான் முத்து. ஒரு வங்கி ஊழியனை நம்மோடு கூட்டு சேர்த்தால் நாம் மாட்டிக்கொள்வோமே என்றான் குமார். அதற்கு முத்து, நாம் மாட்டிக்கொள்ள மாட்டோம், கண்டிப்பாக ஒரு வங்கி ஊழியன் தேவை என்றான். உடனே எப்படியோ முயன்று கிரி என்ற வங்கி ஊழியர் இந்த திருட்டிற்கு உடந்தையாக இருக்க சம்மதித்தார். கிரி அந்த வங்கியில் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்டில் பணிபுரிபவர். கிரி குடிப்பழக்கம் உள்ளவர். சம்பளம் வந்த 10 நாட்களில் அந்த பணம் மொத்தத்தையும் குடிப்பழக்கத்திற்கு செலவு செய்துவிட்டு அதன் பின் பார்ப்பவர்களிடம் 100, 200 என வாங்கி அதையும் குடிபோதைக்கு செலவு செய்வார். கிரியின் இந்த பலவீனத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த நினைத்து முத்து, குமார் மற்றும் செந்தில் கிரியை பார்க்க நேரில் சென்றனர். கிரியின் பலவீனமான அவனது குடிப்பழக்கத்திற்கு நிறைய பணம் தேவைப்படும். ஆனால் இந்த வங்கியில் என்னதான் விசுவாசமாய் உழைத்தாலும் அவர்கள் தரும் சம்பளத்தை வைத்து உங்களால் மாதத்தில் 10 நாள் கூட சந்தோஷமாய் குடிக்க முடியாது. ஆனால் நீங்கள் எங்களோடு சேர்ந்தால் நம் வங்கியை கொள்ளையடித்த பின் அதை 4 பங்காக பிரித்து கொள்ளலாம். நீங்கள் அந்த பணத்தை வைத்து வாழ்நாள் முழுவதும் குடித்து சந்தோஷமாய் வாழலாம். மேலும் வங்கி கொள்ளையில் எங்களுக்கு உதவியது நீங்கள்தான் என்று எந்த காலத்திலும் யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது. இதனால் உங்கள் மேல் வங்கியிலும் யாருக்கும் சந்தேகம் வராது. எனவே இந்த கொள்ளைக்கு பிறகு நீங்கள் வங்கியிலேயே வேலை செய்யலாம். அந்த சம்பளமும் உங்களுக்கு தடையில்லாமல் வரத்தான் போகிறது என்று முத்து, செந்தில், குமார் மூவரும் கிரிக்கு ஆசை காட்டி அவனை எப்படியாவது இந்த கொள்ளையில் இவர்களுக்கு உதவி செய்ய வைக்க வேண்டும் என்று மூளைச்சலவை செய்தனர். பெரும்பாலான குற்றவாளிகள் ஒரு நல்லவனை மாற்றி குற்றவாளியாக மாற்றுவதில் மிகுந்த கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள். அதேபோல்தான் முத்து, குமார் மற்றும் செந்திலும் செயலும் இருந்தது. கிரியின் ஆசையை தூண்டிவிட்டு அவனை வங்கியை கொள்ளையடிக்க உதவ சொன்னார்கள். கிரியும் அதற்கு சம்மதித்தான். இன்னும் 1 வாரத்தில் வங்கிக்கு பெரிய தொகை வரப்போகிறது. அது வந்தவுடன் நம் திருட்டை நடத்தினோம் என்றால் நிறைய பணம் கிடைக்கும் என்று சொன்னான் கிரி. கிரி சொன்னது மிகவும் பிடித்து போக கிரி சொன்ன தேதிக்காக காத்து கொண்டிருந்தார்கள் முத்து, செந்தில் மற்றும் குமார். வங்கியை கொள்ளையடிக்க தாங்கள் போட்ட திட்டம் மிகவும் நன்றாக போய்கொண்டிருப்பதாகவும் அதற்கு ஏற்றது போல் கிரி தங்களுக்கு உதவுவதை நினைத்து முத்து, குமார், செந்தில் மூவரும் சந்தோஷமடைந்தனர். கிரி சொன்னவுடன் நாம் எப்படி வங்கியை கொள்ளையடிக்கலாம், யார் வங்கிக்குள் முதலில் செல்ல வேண்டும், யார் துப்பாக்கியை எடுத்து செல்ல வேண்டும், அந்த வங்கியில் பின்வழி எங்கே இருக்கிறது, எப்போது கூட்டம் கம்மியாக இருக்கும், எப்போது கூட்டம் அதிகமாக இருக்கும், தாங்கள் கொள்ளையடிப்பதற்கு எத்தனை மணி சரியாக இருக்கும் என்றெல்லாம் அந்த வங்கியை பற்றியும் அதை கொள்ளையடிக்க இவர்கள் செய்ய வேண்டியதையும் மிக கவனமாக திட்டம் போட்டு கொண்டனர். இந்த திட்டமிடுதலில் முத்து, குமார், செந்தில் மட்டும் இல்லாமல் கிரியின் வேலை என்னவென்பதும் தெளிவாய் திட்டமிடப்பட்டது. வங்கியை கொள்ளையடித்த பின் இவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் மாட்டிவிடக்கூடாது. இவர்களின் எந்த தடயமும் காவல்துறையிடமோ அல்லது பொதுமக்களிடமோ கிடைத்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் தெளிவாக இருந்தனர். கொள்ளையடித்த பணத்தை எங்கு பதுக்கலாம், அதன் பின் எங்கு செல்லலாம் என்றெல்லாம் திட்டம் போடப்பட்டது. இந்த கொள்ளையில் வங்கி ஊழியர் கிரியிடம் கொடுக்கப்பட்ட வேலை கொள்ளையர்கள் வங்கி உள்ளே நுழைந்தவுடன் செக்யூரிட்டி அலர்ட் கொடுக்கும் அலாரம் மற்றும் போலீசுக்கு தகவல் கொடுக்கும் சிஸ்டத்தை மட்டும் ஆஃப் செய்வதுதான். இப்படி ஆளுக்கு ஒரு வேலையாக பிரித்து கொண்டு வங்கி கொள்ளைக்கு தயாரானார்கள். வங்கிக்கு அதிக பணம் வரும் நாள் வந்துவிட்டது. நாளை வங்கியை கொள்ளையடித்தால் சரியாக இருக்கும் என்று கிரி வந்து சொன்னார்.
இதை கேட்ட மூவரும் பூரிப்படைந்தனர். நாளை முதல் நாம் கோடீஸ்வரன்கள் என்று சொல்லிக் கொண்டனர். இந்த தகவலை அடுத்து கொள்ளையடித்த பணத்தை எங்கே பதுக்கலாம், எப்போது ஊரை விட்டு கிளம்பலாம், வாங்கி வைத்திருந்த கைத்துப்பாக்கி சரியாக வெடிக்கிறதா என்பதையெல்லாம் சரிபார்த்து கொண்டனர். அனைத்தும் சரியாக இருக்க நாளை வங்கியை கொள்ளையடிக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தனர். நாளை வங்கியை கொள்ளையடிக்க வரும்பொழுது செக்யூரிட்டி அலாரம் ஆஃப் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று கிரியிடம் கடுமையாய் சொல்லப்பட்டது. கிரியும் அதற்கு நாளை காலை முதலே செக்யூரிட்டி அலாரம் ஆஃப் செய்யப்பட்டிருக்கும் என்று உறுதியாய் சொன்னான். திட்டம் போட்டபடியே குமார் வங்கியின் வெளியே வண்டியோடு காத்து கொண்டிருக்க செந்திலும் முத்துவும் முகமூடி அணிந்து கொண்டு வங்கியின் உள்ளே சென்றார்கள். ஏற்கனவே அனைத்து செக்யூரிட்டி அலாரங்களும் அணைக்கப்பட்டிருந்தது. முத்து கை துப்பாக்கியுடன் வங்கியின் கேஷியரிடம் சென்று அவனை துப்பாக்கி காட்டி மிரட்டினான். அனைவரையும் அமைதியாக இருக்கச் சொல்லும்படியும் யாராவது அவர்களுக்கு தொல்லை கொடுத்தால் கேஷியரை கொன்று விடுவேன் என்றான். அந்த கேஷியர் ஒரு பெண் என்பதால் அனைவரும் அவள் மேல் பரிதாபப்பட்டார்கள். பட்டப்பகலில் ஒரு வங்கியை துணிச்சலாக கொள்ளையடிக்க வந்த கொள்ளையர்கள் கட்டாயம் எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள் என்று நன்கு அறிந்து வைத்திருந்த கேஷியர் பெண்மணி அவர்களை ஒன்றும் சொல்லாமல் அவர்களின் குரல் மற்றும் உடல் மொழியை கவனமாக கவனித்துக் கொண்டிருந்தாள். இப்படி பட்டப்பகலில் வங்கிக்குள் புகுந்து வங்கியில் இருக்கும் அனைவரையும் வெலவெலக்கச் செய்த கொள்ளையர்கள் வங்கி ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் அனைவரையும் ஒரு அறைக்குள் அனுப்பினார்கள். அவர்கள் அமைதியாக ஒத்துழைக்கவில்லை என்றால் அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவார்கள் என்று அச்சுறுத்தினர். முகமூடி அணிந்திருந்த குற்றவாளிகளை காட்டிக் கொடுக்கும் ஏதேனும் தழும்போ அல்லது தடயமோ சிக்காதா என பார்த்து கொண்டிருந்த கேஷியர் பெண் கொள்ளைக்காரனின் கையில் இருந்த மச்சத்தை கூர்ந்து கவனித்தாள். கொள்ளையர்கள் கொள்ளையடித்த பின் தேடப்படும் பொழுது இந்த மச்சம் ஒரு நல்ல ஆதாரமாக இருக்கும் என்று பார்த்து வைத்து கொண்டாள். எப்படியோ அனைவரையும் மிரட்டி அவர்களின் பயத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஒரு வழியாக வங்கியை கொள்ளையடித்துக் கொண்டு அனைவரின் செல்போன்களையும் கைப்பற்றி கொண்டு அனைவரையும் ஒரு தனி அறையில் வைத்து பூட்டு போட்டுவிட்டு வங்கியை விட்டு வெளியேறினார்கள். அனைத்தும் திட்டப்படியே நடந்தது. வங்கியை கொள்ளையடித்து விட்டு பணத்துடன் வெளியே வரும்பொழுது முத்து கிரியை சுட்டு கொன்று விட்டான். இந்த சம்பவம் குமாருக்கும் செந்திலுக்கும் மிகுந்த அதிர்ச்சியை உண்டாக்கியது. கிரி நம்மோடு இருந்தால் போலீஸ் நம்மை எப்படியும் கண்டுபிடித்து விடும் என்பதால் தான் கிரியை கொன்றுவிட்டேன் என்று முத்து விளக்கம் கூறினான். கொள்ளையர்கள் வங்கியை கொள்ளையடித்த பின் கொள்ளையடிக்கப்பட்ட வங்கிக்கு தகவல் அறிந்து விரைந்து வந்தது காவல்துறை. நடந்திருக்கும் கொள்ளையை நடத்த கொள்ளையர்கள் பல மாதங்கள் திட்டங்கள் போட்டு இருந்ததால் காவல்துறைக்கு எப்போதும் கிடைக்கும் சின்ன சின்ன தடயங்கள் கூட கிடைக்கவில்லை. இதனால் தடயவியல் துறையின் உதவியை நாடியது காவல்துறை. கொள்ளையடிக்கப்பட்ட வங்கிக்கு விரைந்து வந்த தடயவியல் துறை தங்கள் தடய வேட்டையை துவங்கியது. எந்தவித சாட்சிகளும் இல்லாமல் இருந்த இந்த வங்கி கொள்ளை வழக்கில் முதலில் தங்கள் தடய வேட்டையை கொள்ளையர்கள் முகமூடி அணிந்திருந்தாலும் அவர்களின் உயரம், பருமன் எப்படி இருந்தது போன்ற விவரங்கள் சேகரிக்கப்பட்டது. இதில் கொள்ளைக்காரன் ஒருவன் கையில் இருந்த மச்சம் பற்றி தடயவியல் துறைக்கு சொன்னார் கேஷியர் பெண். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் எப்படி இருந்தார்கள், அவர்களின் நடை, பாவனை, உடல் மொழி போன்றவற்றை தடயவியல் துறையிடம் தெரிவித்தார் அந்த பெண். இந்த தகவல்களையே முதல் தடயமாய் கொண்டு தங்களின் முதல் கட்ட தேடலை துவங்கியது தடயவியல் துறை. இவன் அந்த பெண்ணை பயமுறுத்தி துப்பாக்கியை காட்டிக்கொண்டே இருக்கும்போது அந்த பெண் இவை கைகளை எல்லாம் நன்றாக பார்த்து ஆராய்ந்து விட்டாள். இவனுடைய இந்த விரலிலே, சுட்டிக்காட்டும் விரலிலே 3 மச்சங்கள் ஒன்றுக்கொன்று எவ்வளவு தூரத்தில் இருந்தது. இந்த 3ம் கண்ணாலேயே அளவிட்டு அந்த மச்சங்களின் உருவம் எப்படி இருந்தது என்பதையெல்லாம் கண்டுபிடித்து இந்த பெண்மணி போலீசாரிடம் உடனே சொல்லிவிட்டார். கொள்ளையர்களை பற்றி பெரிதாக தகவல் ஏதும் இல்லாத நிலையில் அந்த பெண் சொன்ன மச்சம் ஒரு முக்கிய ஆதாரமாக கருதப்பட்டது. எனவே போலீஸ் ரெக்கார்டுகளில் அந்த பெண் சொன்னது போல் ஏதேனும் ஒரு குற்றவாளிக்கு மச்சம் இருக்கிறதா என்று ஆராயப்பட்டது. அது மட்டுமல்லாமல் வங்கியின் தெருமுனையில் சிறு சிறு கைத்துண்டுகள் கிடந்தன. அந்த கைத்துண்டுகள் தான் கொள்ளையர்கள் முகமூடியாக அணிந்து வந்தார்கள் என்று அடையாளம் காண்பிக்கப்பட்டது. உடனே அந்த கைத்துண்டுகளை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தியது தடயவியல் துறை. அந்த கேஷியர் பெண்ணை அணைத்து பிடித்திருந்த குற்றவாளியின் உடலிலிருந்து வந்த வியர்வை இந்த பெண்ணின் மீது படிந்திருந்தது. அதனால் அவளது ஆடை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டது. மேலும் வங்கி கொள்ளையடிக்கப்பட்ட போது செக்யூரிட்டி அலாரமை ஆஃப் செய்தது யார் இவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் என்று தடயவியல் துறை ஆராய்ச்சி செய்தது. சம்பந்தமே இல்லாமல் ஏன் கிரி கொல்லப்பட்டார் என்பது சந்தேகத்திற்குரிய கேள்வியாக இருந்தது. எனவே கொள்ளையர்களுக்கும் வங்கி ஊழியர் கிரிக்கும் ஏற்கனவே சம்பந்தம் இருக்கிறதா என்று ஆராயப்பட்டது. கிரியின் செல்போனை எடுத்து அதிலிருந்து கடைசியாக யாருக்கு கால் செய்யப்பட்டிருக்கிறது என்ற விவரங்கள் எடுக்கப்பட்டது. இந்த ஆய்வுகளிலும் விசாரணைகளிலும் குற்றவாளிகள் வாடிக்கையாளர்களிடம் இருந்து கொண்டு சென்ற செல்போன் சிக்னல்களை வைத்து முத்து, குமார், செந்தில் இருக்கும் இடம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனாலும் அந்த ஆதாரங்களை வைத்துக்கொண்டு இவர்கள்தான் குற்றவாளி என்று தீர்க்கமாக சொல்ல முடியவில்லை. இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த நினைத்தார்கள் குற்றவாளிகள். இந்த வழக்கின் குற்றவாளிகள் முத்து, செந்தில், குமார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டாலும் இந்த வழக்கை மிக சாதுரியமாக திசை திருப்பினார்கள்.
முத்துவின் பெயர் ஏற்கனவே போலீஸ் ரெக்கார்ட்ஸில் இருப்பதும் முத்துவின் கையில் இருக்கும் மச்சத்தை பற்றி காவல்துறைக்கு ஏற்கனவே தெரியும் என்பதாலும் வேறு யாரோ செய்த குற்றத்தை எங்கள் மீது போடுகிறார்கள், கிரியின் செல்போனை வைத்து சட்டத்தை ஏமாற்ற நினைக்கிறார்கள் என்று வாதாடினர். வங்கியை கொள்ளையடித்த குற்றவாளிகளை கண்டுபிடித்ததும் அந்த குற்றவாளிகள் தங்களின் பொய் சொல்லும் சாமர்த்தியத்தால் தப்பிவிடுவார்களோ என்ற எண்ணத்தில்தான் இருந்தார்கள் காவல்துறையினர், வங்கி ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள். இந்த வழக்கை எப்படியாவது உடைத்துவிட்டு திட்டம் போட்டபடியே வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிடலாம் என்று நினைத்தனர் முத்து, குமார் மற்றும் செந்தில். ஆனால் இந்த வழக்கில் ஒரு முக்கிய தடயத்தை கொண்டு குற்றவாளிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது தடயவியல் துறை. பல ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டாலும் அதை குற்றவாளிகள் அலட்சியமாய் உடைத்ததற்கு காரணம் குற்றவாளிகளின் நேரடி ஆதாரங்கள், அதாவது தலைமுடி, கைரேகை போன்ற எந்த ஆதாரமும் இல்லாமல் இருந்தது. இதை உணர்ந்த தடயவியல் துறை குற்றவாளிகள் அணிந்து வந்ததாய் கைப்பற்றப்பட்ட கை துண்டுகளில் இருக்கும் வியர்வை முத்துவின் வியர்வை என்று நிரூபிக்கப்பட்டது. இதனால் முத்து முதல் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு விசாரணைக்கு எடுத்துச் செல்லப்பட்டான். முதலில் உண்மையை சொல்ல மறுத்த முத்து கடுமையான விசாரணையில் தன் வாக்குமூலத்தை அளித்தான். சின்ன சின்ன திருட்டுக்களை ஆரம்ப காலகட்டத்தில் செய்து வந்த நான், குமார், செந்தில் ஆகிய மூவரும் போலீஸ் கெடுபிடிகள் அதிகமானதால் எங்களால் வழக்கம் போல் எளிதாக திருட முடியவில்லை. எனவே இனி சின்ன சின்ன திருட்டு வேலைகளை செய்தால் அதில் பயன் இல்லை என்பதால் மூவரும் சேர்ந்து நன்கு திட்டம் போட்டு ஒரு வங்கியை கொள்ளையடித்தால் அதிலிருந்து வரும் பணத்தில் வெளிநாட்டிற்கு எடுத்துச் சென்று அங்கேயே செட்டில் ஆகலாம் என்று திட்டம் போட்டோம். எங்கள் திட்டத்தை அரங்கேற்ற ஒரு கள்ள துப்பாக்கி வாங்கினோம். எங்கள் கொள்ளைக்கு உதவ வங்கி ஊழியர் கிரியை எங்கள் கூட்டத்தில் சேர்த்தோம். அவனுக்கும் கொள்ளையடித்த பணத்திற்கும் பங்கு கொடுப்பதாக சொன்னோம். வங்கி ஊழியர் கிரியும் எங்களுக்கு நன்றாகத்தான் உதவினான். திட்டம் போட்டபடியே வங்கியில் அதிக பணம் இருக்கும் நாள் ஒன்றை கிரி சொல்ல அன்று எங்கள் கொள்ளையை நிகழ்த்த முடிவு செய்தோம். கிரி வங்கி ஊழியர் என்பதால் எப்படியும் எளிதில் போலீஸ் அவனை கண்டுபிடித்து விடும். ஆகையால் எங்களுக்கு உதவியவன் என்ற எண்ணம் கூட இல்லாமல் இரக்கமின்றி எங்கள் வேலை முடிந்ததும் கிரியை கொன்றேன் என்று முத்துவிடம் இருந்தும் அவன் கூட்டாளிகளிடம் இருந்தும் வாக்குமூலம் பெறப்பட்டது. வங்கியை கொள்ளையடிக்க திட்டம் போட்ட குற்றத்திற்காகவும், வங்கியை கொள்ளையடித்த குற்றத்திற்காகவும், குற்றத்தை மறைத்த குற்றத்திற்காகவும் குமாருக்கும் செந்திலுக்கும் ஆளுக்கு 2 ஆயுள் தண்டனைகளும், இந்த குற்றத்தோடு சேர்த்து வங்கி ஊழியர் கிரியை கொலை செய்த குற்றத்திற்காக முத்துவிற்கு 4 ஆயுள் தண்டனைகளும் வழங்கப்பட்டது. இந்த மூவரும் வங்கியில் கொள்ளையடித்த பணத்தையும் பறிமுதல் செய்யப்பட்டு அந்த வங்கிக்கே தரப்பட்டது. சின்ன திருடர்களாக இருந்த முத்து, குமார், செந்தில் ஆகிய மூவரும் போலீஸ் கெடுபிடி அதிகமானதும் திருந்தி இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு வங்கியை கொள்ளையடிக்க நினைத்தது மிகப்பெரிய தவறு. வங்கி ஊழியர் கிரி குடிப்பழக்கத்திற்காகவும் பேராசைக்காகவும் சேரக்கூடாத கொள்ளையர்களோடு சேர்ந்ததன் விளைவு இன்று அவர் உயிரோடு இல்லை. அடுத்த வாரம் வேறொரு வழக்குடன் உங்கள் நியூஸ் 7 தமிழில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.